ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்பு ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா யூஎஸ்ஏ அணி பாகிஸ்தானி அணியை அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒவ்வொரு சின்ன சின்ன டீம்லாம் சூப்பராக ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அவங்க மண்ணில் தான் நடக்குது. வெஸ்ட் இண்டீஸும் யூஎஸ்ஏல தான் நடக்குது. வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் ராமவுட் பவர்வெல் இப்போ ரொம்ப உருக்கமாக பேசியிருக்காருங்க. அவர் ரொம்ப எப்படி சொல்கிறது, மனம் உடைஞ்சி பேசியிருக்காருன்னே சொல்லலாங்க. என்ன பேசினாருன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு யாருமே ஸ்பான்சர் பண்ண மாட்றாங்க, எங்கள் அணியை இப்போ யாரும் மதிக்க மாட்றாங்க, முன்ன மாதிரி கிடையாது. இந்த வேர்ல்டு கப் நாங்கள் அடித்தா மட்டும்தான் எங்களுக்கு இதுக்கு மேலே வர வாய்க்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேர்ல்டு கப் அடித்தா கண்டிப்பாக நிறைய டீம் எங்களுக்கு ஸ்பான்சர் வரும். எங்களுக்கு டிஷர்ட்டு, அப்புறம் பேட்டு அதெல்லாம் வாங்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப கஷ்டம் இருக்குது எங்கள் டீமில். அதனால் அதுக்குன்னே இந்த வேர்ல்டு கப் நாங்கள் அடித்தாகணும்னு ஒரு வெறியோடு இருக்கோம். அடித்தா மட்டும்தான் எங்கள் வெஸ்ட் இண்டீஸ் அணி ஃப்யூச்சரே இருக்குது, அது எங்களுக்கு கிளியராக தெரியும். அதனால் கண்டிப்பாக இந்த வேர்ல்டு கப்பில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வெற்றி பெற முயற்சி வைப்போம். எங்களுக்கு இதுதான் கடைசி சான்ஸ் எங்கள் வெஸ்ட் இண்டீஸ் அணி கிரிக்கெட் வளர்கிறதுக்கும் எங்களோட வாழ்க்கைக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப உருக்கமாக பேசியிருக்காரு நம்ம பவர்வெல்லுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொன்ன மாரி சமீபத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணி ரீசெண்டாக ஃபார்ம்லேயும் இல்லை. இருந்தாலும் அவங்களுக்கான ஸ்பான்சர்ஷிப் கரெக்டாக கிடைக்கல, அவங்களுக்கு சேல்ரி இஷ்யூ சொல்லிட்டு அப்படி இப்படி நிறைய அவங்களுக்கான ப்ராப்ளம் இருக்குது. இருந்தாலும் அவர் இந்த மாதிரி பேசியிருக்கிறது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் எப்படி இந்த டீமுங்க 90ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவர் இந்த டீம் அடித்ததுக்கு ஆளே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான டீமு. எப்படி சொல்கிறது, வேர்ல்டு கப்லாம் ஸ்டார்டிங் முதல்ல 2 தொடர்ந்து அடிச்சிருக்காங்க. வேர்ல்டு கப்லாம் முதல்ல வேர்ல்டு கப் அடித்த டீமும் வெஸ்ட் இண்டீஸ் தான். ஒரு டைமில் இவங்களை பார்த்து அலறாதங்களே கிடையாது. ஆனால் அப்படி இந்த டீம் இப்போ இப்படி போயிருக்கிறது ரொம்ப வருத்தம் அளிக்குதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, 2014 கூட இவங்க தான் T20 வேர்ல்டு கப்லாம் அடித்தாங்க. அப்போத்துலேருந்து கடந்த ஒரு 10 வருஷமாக வெஸ்ட் இண்டீஸு ஒரு டீமும் சரி, அவங்களோட கிரிக்கெட் அகாடமி சொல்லிட்டு ரொம்ப பின்னோக்கி தான் போயிட்டுருக்கு. அதனால் அதில் இருக்கிற பிளேயர் எல்லாமே டேலண்டான பிளேயர். பட் அவங்களுக்கான அங்கீகாரம் எதுவும் கிடைக்கல. அதனால் அவங்க மற்ற லீக்கில் போயிட்டு நல்லா பண்ணி அங்கேருந்து அவங்க காசு பார்த்து கொஞ்சம் வாயிறாங்க. மற்றபடி நாட்டுக்கோசரம் விளையாடும் போது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் குறையுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான கரெக்டாக அந்த ஃப்ரீடம் கிடைக்கல. அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கொஞ்சம் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நல்ல டீம் அவங்களுக்கும் ஸ்பான்சர் கொடுங்க. அதுவும் ஒரு கேப்டன் இந்த மாதிரி பேசியிருக்காரு, எங்களுக்கான ஸ்பான்சர் யாரும் கிடைக்க மாட்றாங்க, அதுக்குன்னே இந்த வேர்ல்டு கப் அடிக்கணும். அவர் இந்த மாதிரி உருக்கமாக பேசியிருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அவருக்கு. இருந்தாலும் இந்த வாட்டி கண்டிப்பாக வெஸ்ட் இண்டீஸ் இதுக்குன்னே ஒரு கப் அடிக்கணும்னு நம்ம எல்லாரும் வேண்டுவோம். பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. வெஸ்ட் இண்டீஸ் ரொம்ப பிடிச்ச டீம். யாருக்குமே அந்த அணியை பிடிக்காதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு டேலண்டான டீம், நல்ல டேலண்டான பிளேயர்ஸ் இருக்கிற டீம். அதனால் கண்டிப்பாக இந்த வாட்டி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்கணும். சொன்ன மாதிரி கேப்டன் ரோமன் பவர்வெல் அடிக்கிறாரான்னு பார்க்கலாம் கப்பை. எத்தனை பேர்லாம் வெஸ்ட் இண்டீஸ் அணி பிடிக்கும், அவங்க இந்த வாட்டி கண்டிப்பாக கம்பேக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வெஸ்ட் இண்டீஸ் அணி முன்னிருந்த டீமில் எந்த பிளேயர் உங்களுக்கு பிடிக்கும்? ஏன்னா கெயில் இருந்திருக்காரு, லாரா இருந்திருக்காரு, அந்த மாதிரி எந்த பிளேயர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதை போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக வேர்ல்டு கப் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.